இன்னைக்கு என்ன குழம்புங்க வைக்கிறது? காய்கறியும் நிறையா இல்லை, கத்திரிக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள். இந்த கத்திரிக்காயை வச்சு பாருங்களேன், பார்த்துட்டு வந்துடுங்க என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? அதை ரெடி பண்ணி இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த துவரம் பருப்பை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதில் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். 2-3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஓரமாக எடுத்து வச்சிடுறோங்க. கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது லேசாக கருக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். கட் பண்ண உடனே நீங்கள் என்னென்னா தண்ணியில் போட்டுடணும், இல்லாட்டியும் கத்திரிக்காயோட கலர் இந்த மாதிரி மாறிடும். அதனால் என்னென்னா நம்ம இப்போ அந்த இதில் பருப்பில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதோடய இந்த கத்திரிக்காயை சேர்த்துருவேன். அதனால தான் இப்போயே வச்சு இதிலே வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கட் பண்ண அந்த பாத்திரத்தில் நீங்கள் போட்டுடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க இந்த பருப்போட இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சுங்க. தண்ணி பத்தலைனா கூட தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி நீங்கள் வச்சிடலாம். தண்ணி போதுங்க. இதுக்கு மேலே தண்ணியும் ஊற்றக்கூடாது. பருப்பு வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும். இதுக்கு மேலே இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா அந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, பூண்டை கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகா நீங்கள் கீரைலாம் வேண்டியில்லைங்க, அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா நீங்கள் பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறதுனால பச்சை மிளகா தானாகவே குழஞ்சிரும் உங்களுக்கு. அதுமாதிரி தக்காளி கட் பண்ணும்போது இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளி அந்த மாதிரி வெட்டி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டு, சேர்த்தாச்சுங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க, லைட்டாக சேர்த்தா போதும். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம், இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்துச்சுனாலும் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள்லாம் கலங்குற மாதிரி
இந்த மாதிரி கலக்கி வச்சிடுறோம். வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வச்சுக்கலாங்க. இல்லை 2 விசில் கூட வச்சுக்கலாம். 2 விசில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்துக்கணும். அப்படி நீங்கள் 4 விசில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே திறந்து நீங்கள் பாக்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆவது விசில் வந்துருச்சுங்க. 4ஆவது விசில் வந்த கையோடையே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சிடுறோங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த தாளிக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. அடுப்பே பற்ற வைக்கலன்றீங்களா? பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து கெட்டி பெருங்காயம் இருக்குது பாருங்கள். கெட்டி பெருங்காயத்தை எடுத்து முதல்ல பொரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த அளவு பொரிஞ்ச உடனேயே பொரிச்சதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடுறோங்க. இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போது வெந்தயம் சேர்த்துக்கிறோம். நல்லா சூடாயிடுச்சுங்க. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இருக்கிற ஹீட்டே போதும், இல்லாட்டியும் ரொம்ப கருகி போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் பட்டை மிளகா இருக்குது பாருங்கள். பட்டை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாங்க. அப்படி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த டைமில் இது வேறு வந்து கனம் கம்மியான பாத்திரம், அதனால் கருகி போயிடும். அப்புறம் டேஸ்ட்டே வந்து இதுக்கு எடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ இதோட வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிறோங்க. அதுக்கு சேர்க்க வேண்டிய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பொரிச்ச பெருங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக கிடக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தூளாக இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறீங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு கிடக்கும். இந்த பிரித்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு இதை அடுப்பை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் தனியாக எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு இந்த காற்று வருது பாருங்கள். இந்த காற்று ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். காற்று அடங்கிடுச்சு. உங்கள் சைடு ஓப்பன் பண்ணாமல் ஆப்போசிட் சைடு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆவி வந்து உங்கள் மூஞ்சில் அடிக்காமல் இருக்கும். பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்த கையோடையே அடுப்பை ஆன் பண்ணிடுங்க.
இப்போது இந்த தாளிப்பு இருக்குது பாருங்கள், இந்த தாளிப்பை இதோட சேர்த்த வேண்டியதான். இதை மறந்துட்டோம் பாருங்கள், இந்த பெருங்காயம் இதையும் அதில் சேர்த்துக்குவோங்க. நாங்கள் வந்து கெட்டி பெருங்காயம் தான் பயன்படுத்துகிறது. தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதை நீங்கள் நேரடியாகவே சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து அந்த மாதிரி பொரித்து சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி திக்காக வச்சா தான் இது நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாங்க, அது அவங்களோட விருப்பம். தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் சேர்த்தா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இதில் தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, இதை மாதிரியே தான் வச்சு சாப்பிட போகிறேன். இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே கொதிச்சது தானே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆஹா, இதில் வந்து என்னென்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டோம், இருந்தாலும் பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த காரமும் அந்த மிளகாத்தூளோட காரம் எல்லாமே சேர்ந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் தயார் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பருப்பை போட்டு சவுசவ் எப்படி பண்ணுறது, சுரக்காய் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பருப்பு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து குழஞ்சி போயிடுச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இருங்க, நம்ம சாதம் போட்டு அதோட சேர்த்து சாப்பிடுவோம். இப்போது கொதிச்சிருச்சு, இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். சில்வர் பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. ஆவி எப்படி அடிக்குது பாருங்க. கூல் கூல் கூல். இந்த பாத்திரத்தில் மாற்றினதுனால, இந்த பாத்திரம் இப்போ தான் அலசிட்டு வந்தேன். இந்த பாத்திரத்தில் மாற்றும் போது லைட்டாக தண்ணி இருக்கும், அதனால் லேசாக கொதி வச்சுக்கிறோம். கொதி வச்சுட்டு இந்த கடக்கடக்குன்னு சவுண்டு வருது பாருங்கள். இந்த சவுண்டு வந்தாலே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, திட்டுவாங்க. என்ன இது சவுண்டு வராமல் வந்து இதை எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுங்க, அப்படியே பழகி போயிடுச்சு. அம்மா பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் இருந்தால் திட்டுவாங்க. அதுக்கு போட்டாச்சுங்க, போதும், ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோங்க. பயங்கர சூடாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். ஓகேவா? நான் சாப்பிட்ணும், இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியாது. டாட்டா.